தொடர அளவுக்கு தூரத்துல பார்த்துருக்காங்க. எல்லாரும் இறந்து போனவங்க எல்லாம் யாரை தப்பு சொல்றீங்க? மக்களை சொல்றதா இல்ல விஜய சொல்றதா இல்ல அந்த தலைவருங்களை சொல்றதா? இப்ப எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா ஆளு கட்சி ஏதோ சதி பண்ணுது அது பண்ணுதுன்னு. இதெல்லாம் நம்மளுக்கு தான் நஷ்டம், வேற யாருக்கும் எந்த நம்ம குறை சொல்லக்கூடாது. இதுல 37 பேர் இருந்தாங்க, அப்புறம் 40 பேரு. இதுல ஒண்ணுமே கிடையாது, இது எல்லாமே ஜனங்க மேலதான். செந்தில் பாலாஜி மோசமான பாலாஜி அவரு. இது வேலைக்கு வசதி 10 ரூபா நோட்டு ரொம்ப ஓவரா பண்ணுது. எல்லாம் இந்த இன்ஸ்டா யூடியூப் இந்த இதுக்காக வியூவர்ஸ்க்காக நல்லா பிரபலம் ஆகணும். இப்ப தலைவர் வந்துட்டாரு, நான் தலைவர் கூட இப்படி எடுத்துட்டேன்னு எல்லாம் பிரபலம் ஆகணும். இதுக்காக தான் எதுக்கு இப்படின்னா பண்ணணும்னு நான் கேக்குறேன். விஜயோட ஆளுங்க இருக்காங்களா, அவங்க கொஞ்சம் பண்ணிருக்கலாம், ஒர்க் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க நிறைய இருக்காங்க, நிறைய பேர் அங்கதான் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் கரெக்டா அதை பண்ணிருக்கலாம். பட் அது அவங்களும் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். இந்த படத்துலனா இந்த கட்சினால பிரச்சனை வரும் அது இதுன்னு படத்துல தான் பார்த்திருக்கோம். ஆனா இப்ப லைவாவே தமிழ்நாட்டுல எல்லாமே நடந்து இருக்கு. நீயா நானான்னு போட்டி போடுறதுல இப்ப மக்களை வச்சு நல்லா பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. கரூர்ல 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது முழுக்க ஃபுல்லாவே அரசியல்மா. அது செந்தில் பாலாஜியோட வேலை தான். எதுக்கு கரெக்டா கட் பண்ணணும்? ஜனங்க மேலதான் தப்பு. ஒரு தலைவர் வராருன்னா ஒரு பாதுகாப்போட இல்ல. மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு, தமிழக வெற்றி கழக விஜய் மேலேயும் தப்பு இருக்கு. கலெக்டர் 2 பேரையும் இமிடியேட் சஸ்பென்ஷன் பண்ணணும். அவன் கேட்கறான், கேட்கல. உன்னோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்னாச்சு? விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது. சடனா நடந்ததுனால இது அவர் மேல குற்றம் சொல்ல முடியாது. கூட்டமாக நம்ம தான் ஒதுங்கி போகணும். போய் அந்த கூட்டத்திலேயே போனா பின்ன என்ன நடக்கும்? ஜனங்களுக்கு போதிய பகுத்தறிவு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சனிக்கிழமை பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போறப்போ 40 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க. அதுல பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் தான் உயிரிழந்திருக்காங்க. இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செலிபிரிட்டி வராங்கன்னா முட்டி மோதி பார்க்க வேணாம், அவங்கள டிவிலேயே பார்க்கலான்னு தோணுது. எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்கள போய் பார்த்து என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு. ஜனங்க மேலதான் தப்பு. அவர் வர சொல்லல, சரியா? நேரடியாவே ஒளிபரப்பா டிவில காட்டுறாங்க. அவங்களா போயிட்டு தேவையில்லாத பிரச்சனை. அவர் என்ன சொல்றாரு, பார்த்து இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அவரும் மனசு கஷ்டத்தோடு தான் இருக்காரு, சரியா? உண்மையாக எனக்கு விஜய் பிடிக்காது, இருந்தாலுமே இது ஜனங்க மேலதான் தப்பு. நான் இதை தான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, ரசிகர்கள் ஒரு கரெக்டான பொசிஷனில் நின்று கரெக்டாக அவர் தலைவர் வராருன்னா ஒரு பாதுகாப்போடு இல்லை. அதான் என்னோட இது. ஒரு ஆக்டர்ஸ் வரும்போது யாரையும் நீங்க தடுக்கலாம் முடியாது. இவங்க வர வேண்டாம், இவங்க வரணும் அப்படின்னா. நான் ஒரு 3 இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இதுல திருச்சியில பண்ணியிருக்காரு, அப்புறம் நாகையில பண்ணியிருக்காரு, இப்போ இங்க பண்ணி யாரையும் வரக்கூடாதுன்னா நம்ம யாரையும் சொல்ல முடியாது. நீங்க போலீஸ் என்னதான் பேரிகார்டு போட்டு தடுத்தாலும் ஆக்டர் இப்போ அவரை பார்க்கறதுக்கு பக்கத்துல இருக்கவங்க அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா அந்த சந்தெல்லாம் இருக்கு, அவங்களாம் பார்த்துருப்பாங்களா, அவங்க அது சொல்ல முடியாது. கலெக்டர் 2 பேரையும் இமிடியேட் சஸ்பென்ஷன் பண்ணணும். அவன் கேட்கறான், கேட்கல. உன்னோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்னாச்சு? உனக்கு தெரியாதா? பழைய 4 இடத்துல நடந்திருக்கு, இது 5வது இடம். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இது ரொம்ப துயரமான பிரச்சனை தான், எல்லாருக்குமே ரொம்ப இதுதான். ஆக்சுவலி இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் இல்லை. அதனால விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது. சடனா நடந்ததுனால இது அவர் மேல குற்றம் சொல்ல முடியாது. கூட்டமாக நம்ம தான் ஒதுங்கி போகணும். போய் அந்த கூட்டத்திலேயே போனா பின்ன என்ன நடக்கும்? ஜனங்களுக்கு போதிய பகுத்தறிவு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவருக்கு அந்த மாதிரி இடத்த அமைச்சு கொடுத்தது தான் தப்பு. மற்றபடி வேற ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது, அதுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் இல்லை. அவர் மேல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, தப்பு மாறும். பொதுமக்கள் தான்மா தப்பு. அவங்க வீட்லயே இருந்து பார்க்க வேண்டியது விஜய நீங்க ஏன் நேர்ல பார்க்கணும்? அப்படின்னா தொடர அளவுக்கு தூரத்துல பார்த்துருக்காங்க. எல்லாரும் இறந்து போனவங்க எல்லாம் எவ்வளவு நெரிசல்ல அவங்க இறந்து போயிருப்பாங்க. நான் ஏன் அங்க போக முடியல? எஸ்பியா அவங்கள கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னா அவங்க 2 பேரை ஃபர்ஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏர்ஃபோர்ஸ்ல 5 பேர் செத்தான் ஏர்ஃபோர்ஸ் ஷோல. அதுக்கு என்ன பண்ணீங்க? நிர்வாக திறமை முக்கியமான காரணம், மற்றதெல்லாம் ஆடிங் பாயிண்ட் தான். அங்க இருக்கிற மக்கள் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். பிளஸ் போலீஸ் பாதுகாப்பு சரியான அவங்களுக்கு பேசஸ் அங்க கொடுக்கலன்ற அர்த்தம் தான் அது.
இதுல அதிகப்படியா வந்து பெண்களும் குழந்தைகளும் தான் மேம் இறந்திருக்காங்க. இதுல யார் சைடு தப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம்? கண்டிப்பா வந்துட்டு அவங்க சைடு தான். ஏன்னா வந்துட்டு அவங்க குழந்தைங்கள கூட்டு வரக்கூடாதாச்சு. பெண்களும் சரி குழந்தைங்களும் அந்த அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு அவங்க வந்திருக்க கூடாது. அவங்க வந்ததுனால அவங்க மேலதான் மிஸ்டேக்கு. ப்ளஸ் வந்து சரியான வந்துட்டு அவங்களுக்கு இடம் அங்கே கிடைக்கல, பேச சரியா கிடைக்கல, அதனால கூட இருக்கலாம். இடம் வந்து போதுமான அளவுக்கு இல்லை. இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு த ஃபார் த கேன்வாசிங். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து மக்கள் வந்து அவருடைய ரசிகர்கள் அதிகமாக வந்து நெருக்க கூட்டத்தில் வந்து வந்திருக்கக்கூடாது, தவிர்க்கணும். இடம் இல்லாத போது அவங்க யோசிச்சிருக்கணும். மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. இதே போல் தமிழக வெற்றி கழகத்தை விஜய் மேலேயும் தப்பு இருக்குது. யார் மேல தப்பு சொல்றீங்க? இப்போ விஜய் வந்தா இவ்வளவு கூட்டம் வரும்னு தெரிஞ்சும் மாசமா இருக்கிறவங்கல இருந்து வயசானவங்க வராங்க, அவங்க மேல தப்பு சொல்றீங்களா? யார தப்பு சொல்றீங்க? மக்களை சொல்றதா, இல்ல விஜய சொல்றதா, இல்ல அந்த தலைவருங்களை சொல்றதா? இப்ப எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா ஆளு கட்சி ஏதோ சதி பண்ணுது, அது பண்ணுதுன்னு. இந்த படத்துலனா இந்த கட்சினால பிரச்சனை வரும் அது இதுன்னு படத்துல தான் பார்த்திருக்கோம். ஆனா இப்ப லைவாவே தமிழ்நாட்டுல எல்லாமே நடந்துன்னு இருக்கு. இவங்க ஓட்டுக்காகவும் ஒரு ஓட்டுக்காக கட்சிக்காக நீயா நானான்னு போட்டி போடுறதுல இப்ப மக்களை வச்சு நல்லா பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. அதுலயே பாத்தீங்கன்னா ஆம்பளைங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஓலையனா உடச்சுன்னு மேல ஏறுறது அந்த மாதிரி அவங்க எப்படின்னா தப்பிச்சுன்னு போயிடுவாங்க. ஒண்ணுமே முடியாத பொம்பளைங்க ஊனமுற்றவங்க அவங்கன்னா வந்து இவ்வளவு கூட்டம் வரும்னு தெரிஞ்சு எதுக்கு போறீங்க? இவர் ஃபர்ஸ்ட் டைம் மாநாடு நடத்துறாரா? கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட்டிங் பண்றாரா? கிடையாது. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கிரௌடு வந்தது, எவ்வளவு அல்லோல பட்டீங்க, எவ்வளவு தில்லோல பட்டீங்கன்னு எல்லாமே தெரியும். அப்படி தெரிஞ்சும் எதுக்கு வரணும்? கரூர்ல 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது முழுக்க ஃபுல்லாவே அரசியல்மா. அது அங்க இருக்கிற நீங்க பொதுமக்கள் எல்லாம் கேட்டனாலே தெரியும். இந்த போலீஸ், இந்த காவல்துறை, இந்த ஆளுங்கட்சி இதெல்லாம் ரொம்ப இருக்கிற மக்களை போட்டு அங்க ஏதோ நடக்காத தப்பெல்லாம் விஜய் மேல மாரியும் போடுறாங்க. உண்மை வந்து அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு நல்லா தெரியும். இது முழுக்க காரணம் திமுக அரசு தான் சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜியோட வேலை தான். எதுக்கு கரெக்டாக கட் பண்ணணும்? அப்புறம் அந்த இடத்த வந்து கரெக்டாக நெரிசலான இடத்த கொடுக்குறாங்க. ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியிருக்காரு. முழுக்க இது வந்து கட்சி அரசியல் சம்மந்தப்பட்டதாக இருக்குதுமா. இப்போ அந்த பயம் இன்னைக்கு யாரு காரணம்? பேரண்ட்ஸ் தான் காரணம். இது சமுதாயம் தான் சரி பண்ணணுமே தவிர்த்து தனிப்பட்ட மனுஷனை யாரும் சொல்ல முடியாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பாதுகாப்பு பணி கரெக்டா இருந்துச்சுன்னா இவ்வளவு உயிர் சேதம் ஆயிருக்காதுன்னு சொல்றாங்க. சில லேடிஸ் வந்து அந்த இடத்துக்கு போக கூடாது. அப்படி என்ன சினிமா மோகம்? சினிமா மோகம் தாங்க இதுக்கு காரணம். என்னைக்கு மக்கள் பெருசா தமிழ்நாட்டில் படிச்சவங்கன்னு சொல்றாங்களே தவிர்த்து படித்தவங்க எல்லாம் படியாத முட்டாள்களா தான் இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை சினிமான்றது ஒரு மாயை. அவங்க சம்பளிக்க ஒர்க் பண்றாங்க, சம்பளம் வாங்குறாங்க, முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். நீ ரசிங்க, முட்டிடுங்க. நீங்க போய் விழுந்து செத்து போனதுக்கு அவனை குறை சொன்ன என்ன பிரயோஜனம்? அந்த ஆள் ஒன்றும் பண்ணலையே. பாதுகாப்பு பணி வந்து அங்கே கிடையாது. அதனால தான் இவ்வளோ ஒரு உயிர் சேதம் ஆயிருக்கு. இதனால வந்து விஜய் தான் பண்ணார், அவர் தான் இதுக்கு ரீசன் சொல்ல முடியாது. அவர் மேலெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. ஆம்பளைங்க போறாங்கன்னா அது வேற விஷயம். போவாங்க. குழந்தைங்களை தூக்கிட்டு போனேன்னு என்ன அவசியம் இருக்கு? ஒன்னும் அப்படி ஒன்றும் இல்லையே. அதெல்லாம் என்ன வரக்குது நம்மளுக்கு? ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு வேளை நம்ம உட்காந்து நம்மளுக்கு 10 நாளைக்கு வச்சு சோறு போட போறாங்களா? யாரும் இல்லை. நம்மளுக்கு தான் நஷ்டம். இதெல்லாம் நம்மளுக்கு தான் நஷ்டம். வேற யாருக்கும் எந்த நம்ம குறை சொல்லக்கூடாது. இதுல 37 பேர் இருந்தாங்க, அப்புறம் 40 பேர். இதுல ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே ஜனங்க மேலதான். பாத்துப்போங்க. ஒரு இதை உடைச்சிட்டு போக கூடாதுன்றாங்க, அதுக்குள்ளதான் உடைச்சிட்டு போய் பார்க்கணும். அப்படி என்ன போய் பார்க்கணும்? அவன் நம்மளாம் மனுஷன் என்ன நடிக்கிறாரு? ஒரு ஆர்வம் இருக்கும் பார்க்கணும்னு. அதை டிவில பார்த்துட்டு போ. நேர்ல போய் பார்த்தாலும் அதே விஜய் தான், டிவில பார்த்தாலும் அதே விஜய் தான். பாதுகாப்பு என்னன்னா எல்லா கட்சிக்கும் எத்தனை பேர் வராங்க அதை வச்சு தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. டிஜி எல்லாமே கொடுக்குறது. இப்போ மற்ற கட்சிக்கும் எல்லா கட்சிக்கும் வந்து என்ன பாதுகாப்போ அதான் கொடுத்துருக்காங்க. இல்ல அங்க போலீஸ் அதிகமா இல்லைன்னு சொல்றாங்களே. போலீஸ் அதிகமாக இல்லைன்னு ஆனால் டிஜிபி வந்து அவர் இதில் சொல்லியிருக்காரு. என்னென்னா நாங்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம், எங்ககிட்ட எல்லாமே எத்தனை போலீஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எத்தனை இன்ஸ்பெக்டர் வேலை செஞ்சுருக்காங்க எல்லாமே சொல்கிறாரு. போலீஸும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஜனங்க வந்து மக்கள் வந்து அதிகமான நெரிச்சல். என்கிட்ட ஒரு வீட்டு ஃபேமிலின்னா அப்பா போகிறாருன்னா, கட்சி சார்பாக போகிறாருன்னா பையன் என்ன சொல்லுவான், அப்பா நான் கூட விஜய் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீவு நாளானால அவங்க வர கேட்பாங்க. அதனால் அப்பா என்ன சொல்லுவார், பையனிட்டு காமிக்கலாம், நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதனால் வந்து ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு. அங்க வந்த கூட்டம் வந்து அரசியலுக்காக வந்த கூட்டமா, விஜய்ன்ற ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டமா இருக்கு? அரசியலாக கூட்டம் பாதி,
நடிகருக்காக வந்த கூட்டம் பாதி. பாதுகாப்பை விட மேடம் இப்போ விஜய் சார் 2 இடத்துல வரும்போதே உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் க்ரௌடு வராங்கன்றது தெரியும். இது ஃபர்ஸ்ட் மீட்டிங்னா நம்ம சொல்லலாம், இல்லை எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது, அதனால அந்த பிரச்சனை இருக்குன்னு. பட் 2 times அவர் வந்திருக்காங்க, அதனால இன்னும் கொஞ்சம் ஒரு கேட்ட இடத்த கொடுத்துருக்கலாம். சார் வேற ஏதாவது டிசைட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்த கொடுத்துருக்கலாம். இப்ப இது மக்கள் கூட்டம் வந்து விஜய்க்காக வந்ததா இல்ல அரசியல் கூட்டமா வந்ததா பார்க்கலாமா? இல்லை மேடம், அரசியல் கூட அவர் விஜய் சார் பார்க்கறது ப்ளஸ் அங்கே இருந்த எல்லாருமே விஜய் சார் அந்த அங்கே ஃபிளாக் எல்லாம் கட்டியிருந்தாங்க, எல்லாம் கொடி வச்சிருந்தாங்க, எல்லாமே நிறைய ரசிகர்கள் இருக்கு. இப்போ அதில் இறந்தவங்களும் ரசிகர்கள் இருக்காங்க, வெறும் மக்கள் மேலே அதில் ரசிகர்களும் இருக்காங்க. நிறைய விஜய் சார் பார்க்கணும் தானே வந்திருப்பாங்க. அது அரசியல் தான், அதுதான் அரசியலாக மாறும். யார் பார்க்க வராங்க, அவங்க ஓட்டு போட அதெல்லாம் வேண்டாம். விஜய் சார் ஒரு அவரோட ஒரு ஃபேஸ் தான் பார்க்கணுன்றது வந்திருப்பாங்க. இது யார் சைடு தப்புன்னு எடுத்துக்கலாம் சார்? யார் சைடு தப்புன்னு எப்படி மேடம் சொல்ல முடியும்? இது வந்து அவங்க வந்து வந்திருக்கணும், இவர் சீக்கிரம் வந்திருக்கணும், இல்லை அந்த இடத்துல க்ரௌட் வந்து ஜாஸ்தி இருந்திருக்க கூடாது. அது பிஃபோராகவே விஜயோட ஆளுங்க இருக்காங்களா, அவங்க கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க நிறைய இருக்காங்க, நிறைய பேர் அங்கே தான் இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் கரெக்டாக அதை பண்ணியிருக்கலாம். பட் அது அவங்களும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். இதுல நிறைய பேர் திட்டமிட்ட சதின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? இருக்கலாம். கரண்ட் எல்லாம் கட் ஆகுது சொல்றாங்க. அது எப்படி திடீர்னு சின்ன இடத்த கொடுத்துட்டு கரண்ட் கட் ஆகலாம்? இதுல வந்து அதிகமா இறந்து போனது பாத்தீங்கன்னா பெண்களும் குழந்தைகளும் தான். இத பத்தி அவரு அரசியல் கோசம் பார்க்கலாம், அவங்க நடிகரை பார்க்கறதுக்கு போற மாதிரி போயிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் அவர் அரசியல் கூட்டம் நடத்துகிற மாதிரி இருந்தால் ஒன்லி அந்த அரசியல் ஆள் தான் போயிருப்பாங்க. இது ஒரு ரசிகர் ஆக்டராக இருக்கிறதுனால ஆக்டரை பார்க்குற மாதிரி போயிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதான் இல்லை, குழந்தைங்க ஏன் கூட்டின்னு போகிறாங்க? இதனால தான் குழந்தைங்களாம் கூட்டின்னு போய்க்கிறாங்க, பாவம். அதுல பாதுகாப்பு பணி கரெக்டா இருந்துச்சுன்னா இவ்வளவு உயிர் போயிருக்காதுன்னு சொல்றாங்க. பாதுகாப்பு பணி என்ன பண்ண முடியும்? அவ்வளவு கும்பல பாதுகாப்பு பணி என்ன பண்ண முடியும்? அவங்க அடிச்சுன்னு முச்சுன்னு வரும்போது அவர் என்ன தடுக்கிட்டு அது முன்னெச்சரிக்கை முதல்ல அந்த இடத்துல அது யார் ஏற்பாடு பண்ணாங்களோ அவங்க தான் பண்ணிடணும். சேதம் ஆயிருக்காதா? பாதுகாப்பு பணிங்களா அவங்களும் செய்யறாங்கல்லம்மா, ஓரளவுக்கு செய்யறாங்க. நம்ம பொதுமக்களும் கொஞ்சம் அவங்களுக்கு கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும்லம்மா. அது இப்போ காவல்துறையே நம்ம வந்து குற்றம் சாத்தக்கூடாது இல்லையா? நம்மளுக்கும் கொஞ்சம் என்ன சொல்றது, பொறுப்புணர்ந்து நடந்துக்கணும். தேவைன்னா அதுல போய் கலந்துக்கலாம், தேவையில்லாம சும்மா போய் அவரை பார்க்கறதுனால என்ன ஆக போகுது நமக்கு சொல்லுங்க. இது வந்து மக்கள் வந்து அரசியல் கட்சிக்காக கூடின கூட்டமா பார்க்கலாமா, இல்ல ஒரு விஜயை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க நிறைய பேரு? அரசியல் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்னமா அரசியல் தெரியும்? விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. யார் சைடு தப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? பொதுமக்கள் தான். கூட்ட நெரிசல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்னதான் பாதுகாப்பு இருந்தா கூட கூட்ட நெரிசல் ஒன்றும் பண்ண முடியாது. முட்டி மோதுறாங்க, மூச்சு விடுறதுக்கே இடம் கிடையாது. அப்படி இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு கோயில் எடுத்துக்கோங்க, அதிகமாக வந்து கோயிலில் வந்து ஒரு தேர் திருவிழா பண்ணும்போது கூட்டம் போய் விழுது தேவையில்லாமன்றது. அப்படி ஒன்றும் சாமி பார்க்கணும் அவசியம் கிடையாது. எந்த கடவுளும் வந்து இந்த கூட்ட நெரிசலில் வந்து நீங்கள் முட்டி மோதி வந்து இந்த சாமி கும்பிடுங்க யாரும் சொன்னதும் கிடையாது. நாமளாக வந்து அதாவது அறியாமையாக நம்ம செய்யறது. போய் ஃபர்ஸ்ட் மக்களுக்கே தெரியணும், நம்ம அந்த இடத்துல போனா நம்மனா தாங்குவோமா, நம்ம உடம்பு தாங்குமா? எல்லாரும் சொல்றீங்க 11 மணிக்கு நாங்கன்னா வந்தோம், ஆனா அவர் சாயந்தரம் தான் வந்தாருன்னு. நீங்க அதே இடத்துல தான் நின்று இருக்கீங்க, ஆனா அவருக்கு அங்க இருந்து வரணும், அவருக்கு சில பல பிரச்சனை இருக்கும், அது நம்மளுக்கு தெரியாது. அவங்க பர்சனலா இருக்கலாம், அல்ல அவங்க கூட்ட நெரிசலா இருக்கலாம், அவங்க லேட்டா வராங்க. சரி, அதான் லேட்டா வருது தெரியுது இல்ல, கேர் ஆகுதுல, வீட்டுக்கு போக வேண்டியதானே எல்லாருமே. ஏன் போல? எதுக்கு? அவரை பார்த்துட்டு தான் போவேன்னா பார்த்து என்ன ஆக போகுது? போலீஸ் மேல தான் எல்லாம். பாதுகாப்பு சரியா இருந்திருந்தா இத்தனை உயிர் போயிருக்காம இருக்கும். பாதுகாப்பே சரியே இல்லம்மா. இங்கெல்லாம் வரட்டுமே, எல்லாம் வந்து முதலமைச்சர்லாம் என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அங்க அதே மாதிரி கொடுக்கணும்ல. சும்மா பாத்தீங்கன்னா ஒரு 10 அடி 10 அடிலாம் பாருங்க, தேவையில்லாத போலீஸ் தான் கொடுக்குறாங்க. அங்க போலீஸ் ஏன்னா நீங்க அந்த இதுல பாத்தீங்களா மீடியால, எங்கேயுமே அந்த கவரே ஆகாது பாருங்க. அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது போலீஸே இல்லை பாருங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் அதுலயே வர்றாங்க. கேட்டா இங்க மைக் ஒன்றுல கூண்டு போனது. இப்போ நிறைய கதை சொல்றாங்க, வரவங்க சவாரி வரவங்க சொல்றாங்க, அதெல்லாம் நான் சொல்றேம்மா. அங்க நேரில் பார்க்கல. அரசியலோட வேலை தான், செந்தில் பாலாஜியோட வேலை தான் இது. மொத்தமா சொல்லலாம். செருப்பை தூக்கி அடிக்கிறாங்க, அது பாத்தீங்களா? அங்க கூட்டத்து வரும் விஜய் ரசிகர் அடிப்பாங்களா? செருப்பத்துக்கு அடிக்கணும். எல்லாம் கொஞ்சம் அரசியலோட இருக்குது. செந்தில் பாலாஜி பத்தி பேசும்போது தான் இதெல்லாம் நடக்குது. செந்தில் பாலாஜி மோசமான பாலாஜி. அவரு இது வேலைக்கு அவசரம். 10 ரூபா நோட்டு ரொம்ப ஓவரா பண்ணுது. அது எல்லாம் இந்த இன்ஸ்டா யூடியூப் இந்த இதுக்காக வியூவர்ஸ்க்காக நல்லா பிரபலம் ஆகணும். இப்ப தலைவர் வந்துட்டாரு, நான் தலைவர் கூட இப்படி எடுத்துட்டேன்னு எல்லாம் பிரபலம் ஆகணும். இதுக்காக தான். எதுக்கு இப்படின்னா பண்ணணும்னு நான் கேட்கிறேன்.
மக்கள் கூடின கூட்டம் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கான கூட்டமா இல்ல விஜய்ன்ற ஒரு நடிகருக்கான கூட்டமா? முழுக்க விஜய் கோச கூட்ட கூட்டம் தான். நடிகருக்கு ஒரு கூட்டம் இருக்கு, விஜய் ஒரு பெரிய செலிபிரிட்டி, அவருக்கு வரதான் செய்யும். ஆனால் அவர் இடம் கேட்டிருக்காங்க, அந்த இடத்தையும் ஒதுக்கலை. அதுவும் ஒரு இதுவாக தான் பாயிண்டாக தான் தெரியுது. பாதுகாப்புன்றது இல்லைங்க, பாதுகாப்பா இருந்தாலும் எவ்வளவு பேருக்குன்னு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அவ்வளவு பேருக்கு நீங்க எவ்வளவு போலீஸை ஃபர்ஸ்ட் அவங்க இறக்குனாங்க? ஒண்ணுமே ஆவறதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் வந்து சுத்தி இருக்கு. அவர் விஜய் சாரே வந்து மைக்ல, அண்ணாவே வந்து மைக்ல சொல்றாரு, எதுக்கு அனாவசியமா வந்து ஏன் கொடி போட்டு ஆம்புலன்ஸ் வருது, யார் இந்த ஆம்புலன்ஸ் அவரே கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன், மக்கள் இவ்வளவு வந்திருக்காங்கன்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி இறக்க வேண்டியதானே. இப்ப நேத்துனா யாருமே இல்ல, அங்க இருக்கிற செருப்புக்கும் அங்க இருக்கிற துணிக்கும் அங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க போய் இன்ஸ்டால இருக்காங்க, அவங்க போய் வீடியோ எடுக்கலாம் போது இங்க நிக்காத, இங்க அது பண்ணாத இது பண்ணாத. அப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ற போலீஸ் நடக்கும் போதே அவ்வளவு போலீஸ் தான் எங்க போனீங்க, ஏன் அப்பனா பேசல, ஏன் யாரும் பேசக்கூடாது சொல்லிட்டாங்களா, இல்ல எல்லார் வாயும் மூடப்பட்டதா? எல்லாருக்குமே இதுதான் நடக்கும்னு தெரியும், நடக்கும்னு தெரிஞ்சதுனாலதான் எல்லாருமே முன்கூட்டி அங்க வந்திருக்காங்க. எப்படி சென்னையில இருக்கிறவங்கன்னா பட்டு நாங்க வந்தாங்க, எங்களுக்கு புரியல. இதே திருச்சியில இருக்க, அங்க இருந்து திருச்சியில பிளைட்ல வந்தாரு விஜய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க மத்தவங்கன்னா வந்தாங்களே, அவங்கன்னா எப்படி வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சுது? நம்ம விஜய மட்டுமே குறை சொல்லணும் அப்படின்னா இல்ல, அவர் ஏதோ இறங்கணும் நம்ம பண்ணணும்னு பண்றாரு. நம்மளால மக்களால முடிஞ்ச சப்போர்ட்டும் விஜய்க்கு கொடுக்க தான் செய்யறாங்க. ஆனா எதிர்கட்சி இப்படின்னா பண்றதா நம்ம தான் கொஞ்சம் அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும். ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆசைப்பட்டு போறதா இருந்தா போங்க, நெக்ஸ்ட் வான் மீட்டிங்னா போங்க. ஆனா அனுபவிக்க நீங்க இருக்க மாட்டீங்க, உங்க குடும்பம் தான் அனுபவிக்கும். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.